இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம மீல் பிளானர் கொண்டு வரோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. நான் கடந்த 4 மாசமா இந்த மாதிரி மீல் பிளானர் பண்ணி தான் நான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு. நம்ம சப்ஸ்கிரைபரும் என்னோட ஃப்ரெண்டுமான ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணி, உங்களோட மீல் பிளானர் பார்த்தேன், அந்த மாதிரி நானும் ஃபாலோ பண்ணேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. எப்போதுமே 600 ரூபாய்க்கு மேலே வாங்குற காய்கறிகள் இந்த வாரம் மீல் பிளானர் போட்டுட்டு நான் காய்கறி வாங்கறதுக்கு போயிருந்தேன். வெறும் 150 ரூபா 160 ரூபாய்க்குள்ள தான் முடிஞ்சுது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என் வீட்டில் கூட கேட்டாங்க, வாரம் 600 ரூபாய் அந்த மாதிரி வாங்குவேன், இந்த வாரம் 150 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன்னு. ஆனால் அந்த வாரம் ஃபுல்லாகவே என்னால் ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் அந்த வாரம் ஃபுல்லாக சமைச்சு கடைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அவங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த வாரம் நான் வாங்கின காய்கறிகள் எல்லாம் இதுதாங்க. அது கூட இந்த தடவை மாங்காய் சீசன் அப்படிங்காட்டி 2 வெரைட்டி மாங்காய் வச்சுருந்தாங்க. அதையும் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளோட மீல் பிளானர் மற்றவங்களுக்கு சேவிங் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி இருக்குங்க. அதனால கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் 2 வீக் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், புது பழக்கம் அப்படிங்கிறதுங்காட்டி. ஆனால் போக போக பிளானர் இல்லாமல் நீங்கள் அந்த வீக்கையே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இந்த மீல் பிளானர் இருக்குங்க. மூக்கடைச்சங்காட்டி கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திராட்சையும் ஆப்பிள் 3 மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அது கூட பனானா வாங்கியிருந்தேன். பனானா வரப்போக சாப்பிட்ருவோம், அதனால அது பிளானில் எழுதலை. இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுக்கா அவங்க சொன்ன கமெண்ட்ஸு. ஓகேங்க, இப்போ ட்ரெஸ் பஸ்டரான வீக்லி மீல் பிளானருக்குள்ளே போயிடலாங்களா? மண்டே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு, ரசம், பீக்கங்காய் பொரியல். மார்னிங்கே எக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுதிட்டேன். லஞ்சுக்கு சாப்பாடு, ரசம், அது கூட பீக்கங்காய் பொரியல், தயிர் சேர்த்துக்கணும் இல்லைங்களா இந்த சம்மருக்கு, அதனால தயிர் எழுதியாச்சு. டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, டிஃபன், சாம்பார், அதாவது தண்ணி குழம்பு மாதிரி வைப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி குழம்பு. மாங்காய் நம்ம வாங்கியிருந்துருக்கிறோம். அது கொஞ்சம் ஊறுகாய் போட்டுட்டு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மிளகுடி வச்சு சாப்பிட்டு அது கூட குழம்பு வைக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால மண்டேவே உப்பு மிளகுடி போட்டு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸுக்கு எழுதிட்டேன். டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கியும் பீக்கங்காயும் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் வாங்கின காய்கறியில் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. அதனால அது ஃபர்ஸ்ட் 2 எழுதிட்டேன். அது கூட எக்கு, அவரைக்காய் பொரியல். டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா எக்கு மார்னிங் பாயில் பண்ணிடுவேன், ஆனால் ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவேன். நான் சிவன் கோயிலுக்கு போகிறதுனால போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், அவரைக்காய் பொரியல். நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் காலையிலேயே வச்சிருந்துருவேன். அதனால நைட்டுக்கும் சேர்த்தே நான் வச்சிருவேன். இந்த மாதிரி சாம்பார் வைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வேலை கம்மியாகிற மாதிரி இருக்கும், மற்ற வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளிட் பண்ணி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி மார்னிங்கே செய்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல். புதன்கிழமை அப்படின்னா நான்வெஜ் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்குங்க. அதை நைட் இன்க்ளூட் பண்ணிடுவேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு வாரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளானு. மண்டே செய்கிறதா தான் இருந்தது, ஆனால் இது 2மே பழைய காய்கறி அப்படிங்காட்டி அதை வெட்னஸ்டேக்கு நான் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பிளான் போடும்போது என்ன காய்கறி சீக்கிரம் கெட்டு போகும், எது ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கெட்டும் போகாது காய்கறி. நம்ம பிளானே போட்டாலும் சம்டைம்ஸ் கெடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 பிளானர் போக போக உங்களுக்கே பெஸ்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கே கிடைச்சிரும். அது கூட வெண்டைக்காய் பொரியல், முட்டை வச்சிருக்கிறேங்க. எப்பவுமே ரசம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைப்பேன், அதனால ரசம் எழுதிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கும் சாப்பாடு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், அது எழுதிட்டேன். இது 3மே. டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் அது கூட சிக்கன் கிரேவியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிளான் பண்ணியாச்சு. எப்பவுமே சிக்கன்னா சிக்கன் மட்டும்தான் செய்வோம். அதை எம்டி பாயில் பண்ணி நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்குவோம். இப்போ தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா, பாப்பாவுக்கும் செஞ்சுட்டு நானும் தோசை மாவு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி பிளான் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பீனட். எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறுக்கு, மிச்சர், இந்த மாதிரி நொறுக்கு துணியெல்லாம் ரொம்ப ரேராக தான் வாங்குவோம். வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ரேராக தான் வாங்குவோம். பாப்பாவுக்குமே இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். அவள் செலக்டட் பர்சன். அதுலேயுமே
பார்த்தீங்க அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணி அவளுக்கு புடிச்ச மாரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் குடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்க எனக்கு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதையும் வந்து ஷேர் பண்றேன். Thursday வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, மோர் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனுக்கும் அதே தாங்க. அது கூட முட்டை மட்டும் செஞ்சுட்டேன். டின்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தோசையும், தேங்காய் சட்னியும் சிம்பிளா முடிச்சுட்டேன். வேலை வந்து எனக்கு சிம்பிள் ஆகணுங்க. அதுதான் என்னோட மெயின் கான்செப்ட்டே. அதுக்கு என்னென்னலாம் என்னால ப்ரீ பிளான் பண்ண முடியுமோ, அதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்குவேன். கிச்சனுக்கு போனோம் அப்படின்னா, 40 நிமிஷம் 1 ஹவர்க்குள்ள வேலைய முடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன். அதனால வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி, அ எது கெட்டு போகும், எது சீக்கிரம் வேலை முடியும், இல்ல எந்தெந்த புது டிஷ் கத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான்ஸ் எல்லாம் அடிக்கொருக்கா பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸுக்கு வந்து பஜ்ஜி மாவு வந்து ஒரு 3 பாக்கெட் மிச்சம் இருக்கு. சரி அத முடிச்சு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறேன். அலெக்சனுக்கு ஊருக்கு போற டைம்க்குள்ள எவ்வளோ நம்மளால முடிக்க முடியுமோ எல்லாத்தையும் கொஞ்சம் கிராசரிஸ் முடிச்சோம் அப்படின்னா, ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 10 நாள் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அத அப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரைடேக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாப்பாடு முருங்கக்கா சாம்பாரு. முருங்கக்கா சாம்பார் சாப்ட்டே 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. முருங்கக்கா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வேற வழி இல்ல. இந்த காய்கறிகளெல்லாம் போட்டா தான் வந்து இத ஃபர்ஸ்ட்டே போடணும். அப்டி இல்லைன்னா இது எல்லாம் கெட்டு போயிரும். ஆனா முருங்கக்கா சாம்பார் மண்டேவும் பிளான் பண்ணியிருந்தேன். மேபி அது நல்லா இருந்தா அத யூஸ் பண்ணிக்குவேன். அப்டி இல்லாட்டி என்கிட்ட ஒரு முள்ளங்கி எக்ஸ்ட்ரா இருக்கு. அத போட்டுக்கலாம் அப்டிங்கிற மாரி பிளானு. எப்படி இருந்தாலும் இதில ஏதோ ஒரு காய் வேஸ்ட் ஆகதாங்க போகுது. ஏன்னா எல்லாமே ஒரே முட்டா வந்து கெட்டு போகும். அதில வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2 பழைய காய்கறிகள் இருந்தனால தான் இந்த பிளான்ல வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஏதோ ஒரு காய்கறி கெட்டு போற நிலைமையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் பொரியல் வந்து அது கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு, மதியானத்துக்கும் சாப்பாடு, முருங்கக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், அது கூட வந்து முட்டைங்க. மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிருவேன் சிவன் கோயிலுக்கு. அதனால ஆஃப்டர்நூன் வந்து முட்டை வச்சாச்சு. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம், மொளகாயி இது எல்லாத்தையும் வணக்கி போட்டு தோசை சுடுவேன். கடைசி மாவு ஆயிருச்சுன்னா எப்பவுமே எங்க வீட்ல அப்படிதாங்க. அது கூட கார சட்னி. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பெருசா எதுவுமே செய்யலைங்க. போய் இளநீ குடிச்சிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு. எங்க வீட்ல இளநீ குடிக்கிறது வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருப்போம். வீக்லி ட்வைஸ் ஆச்சு குடிக்கணும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும், எங்களுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அத நான் பிளான்ல எழுதிட்டேன். சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, மாங்காய் குழம்பு வச்சுட்டு, சோயா கூட வச்சுட்டு புரோட்டீனுக்காக, அது கூட முட்டைக்கோஸ் வச்சிருக்கிறேன். அன்னத்தன்னைக்கு முட்டை பாயில் பண்ண மாட்டேன். ஏன்னா, காலையில பெருமாள் கோயிலுக்கு போவேன். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போயிருவேன். ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு வந்தேன் அப்படின்னா, எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பாப்பாவ தூங்க வச்சுட்டு, ரெஸ்ட் எடுக்க தான் அளவா இருக்கும். அதனால வந்து அன்னத்தன்னைக்கு எக்கு கிடையாது. அதுக்காக தான் சோயா மார்னிங்கே செஞ்சுட்டேன். ஸோ சோயால நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில நெறைய புரோட்டீன் வந்து இருக்குது. ஆஃப்டர்நூனுக்கும் சாப்பாடு, மாங்காய் குழம்பு, சோயா, ஆ பொரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முட்டைக்கோஸ் பொரியலு. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி. மார்னிங் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு பெருசா எந்த வேலையுமே எனக்கு இருக்காது. அப்படி இல்லாத டைம்ல தான் நான் சப்பாத்தி பிளான் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து குதிகால் பெயின் இருக்குங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் நின்னு என்னால எல்லா வேலையும் ஒரே முட்டா செய்ய முடியறதில்ல இப்பல்லாம். அதனால சப்பாத்தி வந்து செய்யும்போது மத்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். அது கூட எம்ப்டி சாலனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இது YouTubeல பார்த்து தான் செய்யணும். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாசிப்பயிறு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சுங்க. சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் அது கூட சாப்பாடு. சிக்கன் எழுதும்போது பொதுவா நான் வேற ஏதாவது புதுசு புதுசா ட்ரை பண்ணுவேங்க. கரியாலி கபாப்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தாமணிலேருந்து புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். பள்ளிப்பாளையம் சம்திங். அதனால வந்து சிக்கன் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட்டு பிளான் பண்ணிப்போம் என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாரி நான் பிளான் பண்ணி பண்ணிருவேங்க. டின்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற சிக்கன், அது கூட வந்து ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. இல்லன்னா வந்து வெறும் ஃப்ரூட்ஸு, பனானா இல்லன்னா ஆப்பிள் இந்த மாரி வீட்ல ஏதாவது இருக்கு. வெள்ளரிக்காய் அந்த மாரி. அத வந்து பிளான் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் அப்படிங்காட்டி ஹெவியான ஐட்டம் அப்படின்னா, பெருசா வந்து ஸ்நாக்ஸ் நான் குடுக்க மாட்டேன். ஆ அன்னத்தன்னைக்கு ஒரு இளநீ மட்டும் குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னோட வீக்லி மீல் பிளானர்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸும் எனக்கு கிடைக்கும். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் தாங்க என்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க. நீங்கள் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாமே சாத்தியம் கிடையாது. உங்களால் மட்டும்தான் என்னால் எல்லாம் இன்னும் இன்னும் எஃபோர்ட்ஸ் போட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தை நீங்கள் தாங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.